Hello, welcome to Samaika Ready Ah channel. இன்னைக்கு வந்து நான் பண்ண போறது ஒரு dessert which is from France. So இது Europeans ஓட ஒரு ஆஸ்தான dessert. அதாவது ஆப்பிள் பை, ஆப்பிள் டார்ட்னு சொல்லுவாங்க, ஆப்பிள் பைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரான்ஸு போனப்போ இதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரேட் டெசர்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டைலில் பண்ணால் எப்படி இருக்குன்னு தான் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம அதை ஓகே இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 5 ஆப்பிள். ஆப்பிள் வந்து மாவாக இருக்கிற ஆப்பிள் வாங்காதீங்க, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற ஆப்பிள் வாங்குங்க. அதுக்கப்புறம் 2/3 அதாவது 120 கிராம்ஸ் ஆஃப் சுகர் ஆர் 2/3 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 180 கிராம்ஸ் வீட் ஃப்ளார், கோதுமை மாவு, இல்லைன்னா 2/3 கப்பு எடுத்துக்கோங்க. 2 முட்டை, 175 ml மில்க், அதாவது 2/3 கப் மில்க். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ரிகாட் ஜாம். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இப்போ வந்து ஆப்பிளில் வந்து 5 ஆப்பிளில் 3 ஆப்பிளை நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். ஸோ அதை தான் இப்போ குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது தோலை பீல் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக, அதாவது ஒரு 4 இல்லை 8 பீஸா, 8 இல்லை 16 பீஸா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு அதோட நம்ம வச்சுருக்கோம் இல்லையா 2 முட்டை, அந்த முட்டையை போடணும். 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் பால், சுகரு, மாவு அதாவது வீட் ஃப்ளார், அதோட வந்துட்டு பேக்கிங் பவுடர் அண்டு வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடும். மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. அடித்ததும் ஒரு நல்ல ஒரு ஃபார்முக்கு நல்லா கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த ஃபார்முக்கு வந்துடும். அதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேயில் வந்துட்டு, அதாவது ஸ்ப்ரிங் ஃபார்ம் ட்ரேயில் வந்துட்டு 23 சென்டிமீட்டர்ஸ் இந்த மாதிரி ட்ரேயில் அதை வந்து ஊற்ற போகிறோம். நான் வந்து முன்னாடியே க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதை வந்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரிமைனிங் 3 ஆப்பிளை வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து அப்போ வந்து சங்க்ஸாக கட் பண்ண, இப்போ வந்து ஸ்லைஸு பாருங்கள் எப்படி குட்டி குட்டி ஸ்லைஸாக பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைஸாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதோட நம்ம அந்த ஊற்றி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா, அதோட ஓரத்தில் வந்து அப்படியே ரவுண்டாக நம்ம வந்துட்டு வைக்கணும். ரவுண்டாக அப்படியே அழகாக செட் பண்ணி வைக்கணும். செட் பண்ணி வச்சுட்டு அவனை வந்து 180 டிகிரிஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஒன்ஸ் இதை போட்டதும் இதை எல்லாத்தையும் அடுக்கி வச்சது அந்த ஆப்பிள்ஸ் எல்லாம், ஸ்லைஸ்டு ஆப்பிள்ஸை, அந்த கம்ப்ளீட் கண்டென்ட்டை அந்த மாவை வந்துட்டு ஒரு 180 டிகிரிஸ்க்கு 40 to 45 மினிட்ஸுக்கு வந்து பேக் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் அதை வந்து அடுக்கவும் பாருங்கள், 1 by 1 அழகாக ரவுண்டாக அடுக்குங்க. கொஞ்சம் பொறுமை தேவை. அது ஆப்பிள் வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா. நீங்கள் வந்துட்டு இல்லை க்ரீன் ஆப்பிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஷிம்லா ஆப்பிள்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம அடிக்கிடலாம். அழகாக அடுக்கி வச்சுட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 180 டிகிரிஸ்க்கு 40 to 45 மினிட்ஸ். நான் வந்து 45 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். ஸோ 45 மினிட்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம போய் பேக் பண்ணிடுறோம். இதுக்கு இடையில வந்துட்டு பேக்கிறதுக்கு இடையில நம்ம வச்சுருந்த ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ரிகாட் ஜாமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொஞ்சம் வார்மாக இருக்கிற வாட்டர், அதாவது ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வார்மாக இருக்கிற வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்து ஒரு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் ஆகி வச்சுக்கோங்க. இதை சைடில் வச்சுக்கோங்க. பாருங்கள் அதாவது 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு பேக் வந்து 180 டிகிரிஸில் நம்ம பேக் பண்ண கேக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த ஆப்ரிகாட் ஜாமை வந்துட்டு மேலே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு தென் we have to cut the cake and I'm going to taste it. ஓகே, இப்போ நீட்டாக அடிக்கிடலாம். அழகாக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிடு, அதாவது வந்து ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நீங்கள் நல்லா அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ஆப்ரிகாட் டேஸ்ட்டும் அந்த ஆப்பிளோட க்ரன்ச்சினஸும் அண்ட் த பேட்டோட இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து டிப்பிக்கலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் அதை கட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கட் பண்ணி எப்படி பேக் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சைட்ஸ்லாம் டிப்பிக்கலாக வந்துட்டு அந்த ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை
டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நல்ல டெசர்ட். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த ஆப்பிளோட இதுவும் இந்த ஆப்பிள் வந்து மேலே உள்ள ஆப்பிள் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போது மாவுள்ள ஆப்பிள் வாங்கிடாதீங்க, கொஞ்சம் க்ரன்ச்சியாக உள்ள ஆப்பிள் வாங்குங்க. அதான் வந்து உங்களுக்கு அந்த க்ரன்ச்சியும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே கூட நீங்கள் வந்து ஸ்லைட்டாக வந்து ஹனி கூட விட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப கரெக்டாக இருக்குது. அந்த ஆப்பிளோட அந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரமேஷ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்த வீடியோ புது வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். தேங்க்யூ.